ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரை ஃபிஷ் கர்ரி, கருவாட்டு குழம்பு, அதுவும் சுரைக்காய் வச்சு சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு நீங்கள் எந்த வகை கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாங்க. துண்டு கருவாட்டில் செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது தோகை கருவாடு, தோகை மீன் சொல்லுவோம்ல, பொடி தோகை மீன் கருவாடு எடுத்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோகை கருவாடு எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளவு குழம்பு செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்தா போல் கருவாடு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 இருக்கும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 15 to 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேன் க்ளீன் பண்ணுறதுக்காக. சுரைக்காய் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. வெந்தயம், ஜீரகம், கடுகு மூணுமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணணுங்க. இந்த ஹீட்டில் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம், 6-7 பல் பூண்டு இதை போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நாம் சுரைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். சுரைக்காயை ஆட் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். 2 நிமிஷத்துக்கு ஆயில்லையே நல்லா வதக்கி விட்டுருக்கேங்க. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நாம் சுரைக்காயிலையும் கொஞ்சம் தண்ணி விடும், அதுக்காக பார்த்து சேர்த்துக்கணுங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது. இப்போ மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லியிலையே சீரகம், மஞ்சள், சோம்பு, மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளவு குழம்பு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மூடி போட்டு குக்கரில் ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கணுங்க. தக்காளி பழம் 1 பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். கருவாடு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நாம் தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். கருவாடையும் சேர்த்துட்டு புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போது சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக கருவேப்பிலை போட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். மிளகுத்தூள் கொஞ்சமாக
ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கடைசியாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். சூப்பராக இருக்குங்க கருவாட்டு குழம்பு. ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக வெந்தயப்பொடி ஆட் பண்ணோம்னா நல்லா மணக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 to 20 நிமிஷம் கழித்து பரிமாறினீங்கன்னா இந்த சுரைக்காயில் உப்பு, புளிப்பு சுவை எல்லாமே ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பர்பான கருவாட்டு குழம்பு ரெடி. ரொம்ப நல்லா மணக்க கருவாட்டு குழம்பு செஞ்சுருக்கேன். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.